गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। भागवतम अंजावद स्कंधम अंजावद अध्यायम ऋषभ उपदेशम। हमसे गुरौ मयि भक्त्यानुवृत्त्या वितृष्णया द्वन्द्वतितिक्षया च सर्वत्र जन्तोर्व्यसनावगत्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या मत्कर्मभिः मत्कथया च नित्यं मद्देव संगात् गुणकीर्तनान्मे निर्वीरसाम्नोपशमेन पुत्राः जिहासया देहगेहात्मबुद्धेः अध्यात्मयोगेन विविक्तसेवया प्राणेन्द्रियात्माप्यभिजेन सद्धृक् सश्रद्धया ब्रह्मचर्येण शश्वत् असंप्रमादेन यमेन वाचां सर्वत्र मद्भावविचक्षणेन ज्ञानेन विज्ञानविराजितेन योगेन धृति उद्यमसंत्वयुक्तः लिंगं व्यपोहेत् कुशलोहमाख्यम्। भगवानुடைய அவதாரமான ஸ்ரீ ரிஷபத யோகீஸ்வரர் தன் குழந்தைகளுக்கு ஆத்மயோகத்தை உபதேசம் பண்றார். பொதுவாக சித்தசுத்தி, அஜ்ஞான நிவர்த்தி, மோக்ஷம் அப்படிங்கிறதெல்லாம், விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த லிங்க சரீரத்திலேருந்து நாம விடுபடுறது தான் லிங்க சரீரம்னா. இப்ப நாம ஒரு உடம்பு வச்சுருக்கோமே, இது 5 வகையான லேயரோட இருக்குது. முதல்ல மாம்சங்கள், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதற்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, இதெல்லாம் அதுக்கு லேயரா இருக்கு. இதெல்லாம் உடைச்சுட்டு அதனுடைய சொரூபமான ஆனந்தத்தோட இருக்கிறதுக்கு தான் மோட்சம்னு பேரு. இந்த சித்த சுத்தியை அடையணும் அப்படின்னு சொன்னா சாதுக்களை அடைஞ்சு அவர்களுடைய சங்கத்தினாலதான் இந்த புத்தியை அடையணும். இந்த புத்தியை அடைஞ்சாதான் நமக்கு மோட்சத்வாரமே துறக்கும். அதன் பிறகு நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த சாதனத்துக்காக சில விஷயங்களை சொல்றார். பகவான்கிட்டையும் சரி, குருநாதத்தையும் சரி பக்தியோட இருக்கணும், ஆசை இல்லாம இருக்கணும், துவந்துவங்களை சகிச்சுக்கணும். லாபம் நஷ்டம், சீதம் உஷ்ணம், மானம் அவமானம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டு. ஒரு சமயம் வெற்றியா இருக்கும், ஒரு சமயம் தோல்வியா இருக்கும், ஒரு சமயம் லாபம் இருக்கும், ஒரு சமயம் நஷ்டம் இருக்கும். இதை சகிச்சுக்கிறதுக்கு தெரியணும். சர்வத்ர ஜந்தோர் வியவசனாவகத்யா, எங்க போனாலும் கஷ்டம் பிராரப்தம் விடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டா அதுல அங்க போனா சௌக்கியமா இருக்கலாம், அங்க போனா சௌக்கியமா இருந்தா இப்படி எல்லாம் சௌக்கியமா இருக்கலேன்னு சொல்றதை விட முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் கர்மா உன்னை விடவே விடாது, எங்க போனாலும் விடாது. அப்படிங்கிறது அந்த கர்மாவை தொலைச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நான் இதுல இருந்து தப்பிக்கிறேன்னு நீங்க நினைச்ச எல்லாம் முட்டாள்தனம். அதை விட உயர்வு அந்த கர்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறது. பகவானால எது கொடுக்கப்பட்டதோ அதை ஏத்துக்கிறது. ஜிஜ்ஞாசையா தபசேஹா நிவர்த்தியா, எப்போதும் பகவான் அறியணுங்கிற அந்த உத்வேகம் இருந்துட்டே இருக்கணும். அதுக்காக உள்ள தவங்களை பண்ணணும்.
பகவானை உத்தேசிச்சு நம்மளுடைய செயல்கள்லாம் இருக்கணும். பகவானுடைய கதைகளை நித்தியம் கேட்கணும். பகவானுடைய சரணத்துல பக்தி உள்ள சாதுக்களுடைய சங்கத்தை அடைஞ்சு அவர்களோட சேர்ந்து பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். விரோத பாவம் இல்லாம இருக்கணும். சாந்தியா இருக்கணும். பேராசை இல்லாம இருக்கணும். இந்த சரீரத்தை நான் அப்படிங்கிற எண்ணத்தை விடணும். நான் தான் இந்த சரீரம் அப்படிங்கிற எண்ணத்தை விடணும். அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவையா. அத்தியாத்ம யோகத்துல அபிருச்சி இருக்கணும். பரிசுத்தமான ஸ்தானங்களை அடைஞ்சு பவித்திரமான இடங்கள்ல உட்கார்ந்து பிராணனை ஜெயிக்கணும், இந்திரியங்களை ஜெயிக்கணும், தியானத்துக்கு அபியாசம் பண்ணணும், பரமஸ்ரத்தையோட இருக்கணும், பிரம்மச்சரியத்தை அவலம்பிச்சு இருக்கணும். எப்போதும் பாபத்தை செய்யாம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். சச்ரத்தையா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன. புலன்களை புலன்கள் பறக்கிறதுனால தானே அதை திருப்தி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தானே பாவங்களை பண்றோம். அதனால அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க படுத்துன்னு தூங்கணும். என்ன இன்னைக்கு தலையில எழுதியிருக்கோ அதை ஏத்துக்கணும். நான் இப்படி இருந்தாதான் வாழுவேன், இப்படி இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும், இப்படி இருந்தாதான் சாப்பிடுவேன், இப்படி இருந்தாதான் நான் இருப்பேன், இந்த இடத்துலதான் இருப்பேன். எல்லாம் விட்டுடும். எல்லாம் விட்டுட்டு எது கிடைக்கிறதோ அதை அக்செப்ட் பண்ணணும். சர்வத்திர மத்பாவ விசக்ஷணேன. எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு நினைக்கணும். உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் பகவத் ஸ்வரூபம். ஞானேன விஜ்ஞான விராஜிதேன. எப்போதும் மௌனத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கணும். மனசுல எப்போதும் இந்த ஞானத்தை அடையிற விஷயத்துல தைரியம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், விவேக புத்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற ரூபமான இந்த சரீரம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு வெளியில போகும். புத்திராம்ஷ்ட சிஷ்யாம்ஷ்ட நிருபோ குருருவா மல்லோக காமோகதனுகிரகார்த்தா இத்தம் விமன்யுஹு அனுசிக்ஷிதே தத் ஞானம் ந யோஜேத் கர்ம சுகர்ம மூடான்னு. குரு இத உபதேசம் பண்ணக்கூடிய குருவை தான் குருவாக சாஸ்திரங்கள் சொல்றது. அப்பாவை தான் அப்பாவா சொல்றது, அம்மாவை தான் அம்மாவா சொல்றது, தெய்வத்தை தான் தெய்வமா சொல்றது, பந்துக்களை தான் பந்துக்களா சொல்றது. இந்த அத்தியாத்ம யோகத்தை, ஞானத்தை அடையற, மோட்சத்தை அடையற, கர்ம பந்தங்கள்லேருந்து விடுபடக்கூடியதான இந்த பாதைய காண்பிக்காத குரு குரு கிடையாது, அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது, பந்துக்கள் பந்துக்கள் கிடையாது. ஒரு கால் தெய்வமே நம்மளை இந்த பாதையில போறதை தடுத்ததுன்னா தெய்வம் தெய்வம் கிடையாது. குரு ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனனி ந சஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ட தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ட சஸ்யாத் நமோ சயேத்யத் சமுபேய மிருத்யும். எப்படின்னா குருவா இருந்தாலும் தெய்வத்தை வழிபடுறதுக்கு தடையா இருந்தான்னா அவர் குரு கிடையாது. 13 நாள் ஆன உடனே பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு பரதனை பார்த்து சொன்னார் வசிஷ்டர். தெய்வமா குருநாதனை நினைக்கக்கூடிய அந்த குடும்பத்துல ஜகர்ஹேச்ச புரோஹிதம்ங்கிறார். பரதன் கோச்சுண்டார், நீங்க குருநாதரா, நீங்க இப்படி சொல்லலாமா? தெய்வமான எங்க அண்ணா காட்டுல இருக்கிறதே அவர் தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், நான் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்கிறான். ஸ்வஜனோ ந சஸ்யாதி. தர்மங்கள் எடுத்து சொன்னான் விபீஷணன். தசரதாய பிரதீயதாம் தசரதாய மைத்திலி. இது நியாயமே கிடையாது, இது தர்மமே கிடையாது, இந்த சீதையை கொண்டு கொடுத்துடு, நீ பண்றது சரியில்லை அப்படின்னா
அதை ஏத்துக்காத அத்தனை பேரையும் தியாகம் பண்ணிட்டு பகவத் சரணத்துல வந்து சரணாகதி பண்ணினான். பிதா நசஸ்யாத், அப்பாவா இருந்தாலும் அப்பா கிடையாது. நல்வழி படுத்தல்ல அப்படின்னு சொன்னா அவன் அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் பாதை அப்படின்னா நமக்கு அப்பாவா காமிக்கணும். ஜனனி நசஸ்யாத், அம்மாவா இருந்தாலும் நல்ல பாதையில போறதை தடுத்தா அம்மா கிடையாது. நீ எனக்கு அம்மாவான்னு கேட்டான் பரதன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே, ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கியே, எனக்கு நல்லது பண்றதா நீ நினைச்சிருந்து ஒரு அதர்மத்தை பண்ணிருக்கியே, நீ எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்கிறாள். அந்த பரதனை இன்னைக்கு பரதாழ்வான்னு நாம கொண்டாடுறோம். தெய்வம்னு சசியாது, தெய்வமா இருந்தாலும் தெய்வம் கிடையாது. பிரகலாத சுவாமியை பார்த்து உனக்கு என்ன வரன் வேணும் கேளு அப்படின்னு பகவான் சொன்ன உடனே என்ன வரன் வேணும்னு ஆசையை தூண்டி வரனை கேட்க சொல்லலாமா, நீ தெய்வமானு கேட்டான் பிரகலாதன். நான் உன்னை அடையணும் அப்படிங்கிற ஜிஜ்ஞாசையில இருக்கிறத எனக்கு ஆசையை காமிச்சு வரன்களை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாள். என்ன கண்ணு தெரியாதவன் ஒத்தன் நடந்து போறதே எதிர்த்தாப்புல ஒரு பெரிய பள்ளம், குழி, கிணறு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல விழப்போறான்னா அவன் விழட்டம்னு நாம் விட்டுவிடலாமா? அவனை தடுத்து நிறுத்த வேண்டாமா? அது மாதிரி நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியதான, நம்மளால் நல்வழியை காட்ட வேண்டிய ஒரு கடமையில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நல்வழியை காட்டாம போனா நாம் அந்த தர்மத்திலேருந்து விலகி இருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு உலகம் முழுக்க பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும். அதுலேயும் பிரத்யேகமா எனக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் என்னுடைய மூச்சுக்காற்றான, அறிவான, ஞானமான, வேதத்தை தரிக்கின்ற பிராமணர்களுக்கு சமானமா ஒரு தெய்வம் இந்த உலகத்துல கிடையாதுங்கிறார் பகவான் ரிஷபது யோகீஸ்வரர். ந பிராமணைஹி துலயே பூதமன்யத் பஷ்யாமி விப்ராஹா கிமனః பரந்து யஸ்மின் ரிவிஹி பிரஹதும் ஸ்ரத்தயாஹம் அஷ்னாமி காமம் ந ததா அக்னிஹோத்ரே. என்ன மனித சமூகத்தினுடைய பெருமையே அறிவினுடைய வளர்ச்சி தான். ஒரு ஊர்வன பரப்பனிலேருந்து ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட ஒரு ஜென்மாவை அடைஞ்சிருக்கோம். மனித பிறவி அப்படிங்கிறது இந்த அறிவுல உயர்ந்த அறிவை கொடுக்கக்கூடியதான வேதத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வேதத்தையும் வேதார்த்தங்களையும் நாம் அறிந்து அதன் மூலமாக நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டி இருக்க, அதை உபதேசிக்கக்கூடிய, அதை ரட்சிக்கக்கூடிய, அதை காப்பாற்றக்கூடிய, அதை சொல்லின்னு இருக்கக்கூடிய, அதை தன் உடம்புல தரிச்சுட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களை நாம் தூஷிச்சு பரிகாசம் பண்ணி அவர்களை நிந்த பண்றதுனால அவர்களுக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நீங்கள் விலக்கி வச்சீர்கள்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இது உலகம் புரிஞ்சுக்கணும். இது மற்றவர்கள் அறிவு இல்லாதவர்கள்னு சொல்லல, லோக ரீதியா அறிவு நிறைய இருக்கலாம். நாம் சொல்றது இந்த பாரமார்த்திகமான சாஸ்திர ரீதியான ஒரு அறிவு. சாப்பிட்றது, தூங்கிறது, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறதெல்லாம் அறிவு கிடையாது. உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சாமர்த்தியங்கள்லாம் இருக்கு. பகவான் கொடுக்கறதேவே அந்த சாமர்த்தியங்கள் எல்லாம் நன்னா கொடுத்துருக்கார். நம்மளை காப்பாத்துறவன் யாரு, நம்மளை ரட்சிக்கிறவன் யாரு, இவனாலதான் நாம் சௌக்கியமா இருக்க முடியுங்கிறது ஒரு நாய்க்கு உள்பட தெரியறதே. பார்த்தா வாழாட்டுறதே, எல்லாரையும் பார்த்தா வாழாட்டுறதா, அவனை சார்ந்து இருக்கணுங்கிறது தெரியறதே. வீடு கட்டுறதோ, கூடு கட்டுறதோ, சொத்து சேர்க்கிறதோ, தன்னை காப்பாத்திக்கிறதோ எல்லாம் தெரியறது உலகத்துல. அப்ப அதெல்லாம் சாமானிய அறிவுகள். அப்ப எது உயர்ந்த அறிவு அப்படின்னா நித்தியமான, சத்தியமான, சாஸ்வதமான பேரின்பம் எது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய, வேதத்தை தரிக்கக்கூடியதான பிராமணர்களை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறது ஒரு வகை. அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத விகிதமான யாகங்களை பண்ணி அதுல ஆகுதி ரூபமா பகவானுக்கு சாப்பாடு போடுறது ஒரு வகை. இந்த பகவத் ஸ்வரூபமான நாபியான பகவான் சொல்றார், அந்த யாகத்திலேயே உட்கார்ந்துன்னு நான் தான் சாப்பிட்றேன், இந்த பிராமணர்களுடைய வயத்துல உட்கார்ந்துன்னு நான் தான் சாப்பிட்றேன்,
நான் இந்த பிராமணர்கள் வயத்துல வேதம் படிச்ச பிராமணர்கள்லாம் இந்த வேதத்தை சொல்லக்கூடிய பிராமணர்கள் வயத்துல சாப்பிட்றதே உள்ள திருப்தி நததா அக்னிஹோத்ரே அப்படின்னா அஸ்னாமி காமம் நததா அக்னிஹோத்ரே திருதா தனூருஷதி மே புராணி ஏனேன சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமஹ சத்யமனுக்ரஹஸ்ச தபஸ்திதிக்ஷானுபவஸ்ச யத்ர. எனத்தினால இந்த பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏனேக சத்வம் பரமம் பவித்ரம், அந்த சத்வகுணத்தை கொண்டிருக்கார்கள் அவர்கள். சத்வகுண பிரதானமான சாஸ்திரத்தையும் வேதத்தையும் தரிச்சிருக்கார்கள். பரமத்துவம்னாம கிம் அப்படின்னா இந்த பரமம் பவித்திரம்னு சொல்லுவானே அப்படின்னா இந்த சத்வகுணத்துக்கு என்ன விஷயம்னா அஞ்ஞானபி சுத்திகின்னா இது அவர்களை மட்டும் சுத்திப்படுத்துறது அப்படிங்கிறது விசேஷம் இல்லை, அவர்கள்ட்ட வரவர்களையும் இது சுத்திப்படுத்துறது, உத்தாரணம் பண்றது அப்படிங்கிறத அவர்களை தான் நாம் ரட்சிக்கணும் போஷிக்கணும் இத்தியாதி உபதேசங்களை பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி குடகாச்சல பிரதேசத்துல பார்மஹம்ஸ்யம் தர்மம் உபசிக்ஷமானஹ ஸ்வதனயஹ சத்யஜேஷ்டம் பரமபாகவதம் பகவஜ்ஜன பராயணம் பரதம் தரணிபாலனாயாபிஷிச்ய ஸ்வயம் பவன ஏவோபரித சரீர பரிகிரஹ உன்மத்தைவ ககன பரிதான பிரகீர்ண கேச ஆத்மன்யாரோபிதாஹவனீயோ பிரம்மாவர்த்தாத்து பிரபௌராஜ. அவருடைய அக்னியான அக்னிஹோத்திரத்துல உள்ள ஆகவனீயத்துல உள்ள அக்னிய ஆத்ம சமாரோபணம்னு பேர். அதெல்லாம் பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறார். இன்னைக்கு அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யாகம் பண்ணினவாளுக்கு தான் தெரியும். அது அந்த யாகத்துல உள்ள அக்னிஹோத்திரம்னு பண்றோம் பத்தியில அந்த அக்னிஹோத்திரம் பண்ற அக்னிய சரீரத்துல நாமளே ஏத்திக்கிறதுக்கு ஆத்ம சமாரோபணம்னு பேர். அக்னிஹோத்திர அக்னியோ ஆகவனீய அக்னியோ ஏத்திக்கிறதுக்கு அது மாதிரி அக்னியை ஆத்ம சமாரோபணம் பண்ணிண்டு இவர் வீட்டை விட்டு சரீர மாத்திர பரிக்கிரகா எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்ப மட்டும் எடுத்துண்டு குடகாச்சல பிரவேசத்துக்கு போய் அங்க எப்படி வாழ்ந்தார் அவர் அப்படின்னு சொன்னா ஜடாந்தபதிர மூக பிசாச்ச உன்மத்தாதலச்சாவதூத வேஷோபி, முட்டாள் மாதிரியும் பைத்தியம் மாதிரியும் கண்ணு தெரியாதவன் மாதிரியும் ஊம மாதிரியும் நொண்டி மாதிரியும் தவழ்ந்து காக்கா மாதிரி வாயால நக்கி நாய் மாதிரி நக்கி சாப்பிட்றது, காக்கா மாதிரி கொத்தி சாப்பிட்றது வாயால, இப்படி எல்லாம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு கடைசியில அங்க ஏற்பட்ட காட்டு தீயில இந்த சரீரத்தை விட்டுட்டார். இப்போ ஒரு கேள்வி வரும், சரீரம் காட்டு தீயில மாட்டுன்னு எரிஞ்சுது அப்படின்னா அப்படி இல்லை. இவர் தியானம் பண்ணி இருக்கிற சமயத்துல காட்டு தீ பற்றுன்றது அதுல சரீரம் போயிடுது. தன்னை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, தானும் சரீரத்தை அவர் நினைக்காதனால. இது துர்மரணம் ஆகுமான்னா ஆகாது. சாதாரணமா நெருப்புல ஒருத்தன் உயிர் விடும்போது ஐயோ நான் போறேனேங்கிற அந்த அபிமானம் தான் துர்மரணத்துக்கு காரணமா இருக்கே தவிர சரீரத்தை நான் நினைக்காத நிலை எப்ப வரதோ அப்பயே சரீரத்தை விட்டாச்சு, அவ பின்னாடியே மோட்சத்தை அடைஞ்சாது. இந்த சரீரம்ங்கிறது இருக்கு. இந்த சரீரத்துக்கு சில சிஸ்டம் உண்டு. பஞ்சபூதங்களால உண்டானது இந்த சரீரம். நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம். இதுல காற்று ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது, நெருப்பு நீர் நிலம். திரும்பி நாம் போகும்போது எதுலேருந்து இந்த உடம்பு உண்டாச்சோ அதுல திருப்பி கொடுத்துடணும். நீர்லையோ நெருப்புலையோ நிலத்திலையோ இந்த உடம்பை விட்டுட்டு போறது அப்படிங்கிறது நம்ம வழக்கம். அந்த காலங்கள்ல நிலத்துல புதைப்பார்கள். அக்னி சம்ஸ்காரம் இல்லாதவர்களுக்கு நிலத்துல புதைப்பார்கள். சன்னியாசிகளுக்கும் அதனாலதான் நிலத்துல புதைக்கிறது. ஏன்னா உபாசன ஆகவனியாதி அக்னி சம்ஸ்காரங்களை அவர்கள் தியாகம் பண்ணத்தினால. அக்னி சம்ஸ்காரங்கள் இருந்தா நெருப்புல தான் எரிக்கணும். இன்னைக்கு நெருப்புல எரிக்கிற சம்பிரதாயமும் உண்டு.
நிலத்துல புதைக்கிற சம்பிரதாயமும் உண்டு. இது எல்லாமே சனாதன மதத்தினுடைய அடையாளம் தான். இதை ஒன்ன செஞ்சதுனாலதான் இவர்கள் வேற ஆள் இவர்கள் வேற ஆள்லாம் கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு கிளை மாதிரி தான். உங்க குடும்ப பழக்கம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணுமே தவிர எல்லாமே சாஸ்திரம் சொன்ன வழிகள் தான். இதை இவர் உபதேசம் பண்ணும்போது 100 பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணினார். அதுல 10 பிள்ளைகள், பரதன் முதலிய 10 பிள்ளைகள் இந்த பூமண்டலத்தை ஆண்டார்கள். 9 பிள்ளைகள் அப்பா மாதிரியே சரீர வஸ்திரங்கள் அவிழ்த்து போட்டுட்டு நவயோகிகள்னு பேரு. அவர்கள் வானப்பிரஸ்த தர்மத்தை அனுசரிச்சு யோக மார்க்கத்தை அனுசரிச்சு ஊர்துரேதஸ்விகளா கிளம்பி போயிட்டார்கள். இவர்களை பத்தின கதை பின்னாடி ஏகாதசத்துல வரும் நவயோகி உபாக்கியானம் அப்படின்னு. 81 பேர் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போயிட்டார்கள். இதுல பரதன் அப்படிங்கிறவன் தான் இந்த பரத கண்டத்தை ஆண்டவன். அதனால அவனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்றார். பரதஸ்து மகாபாகவதா யதா பகவதா அவனிதலி பரிபாலனாய சஞ்சிதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயே மே பரதஸ்து மகாபாகவதா. இதுல பரதன் அப்படிங்கிற அந்த மூத்த புள்ள இருக்கானே, அவன் பரமபாகவதோத்தமன். அவன் இந்த உலகத்தை, இந்த பாரத தேசத்தை 1 கோடி வருஷம் ஆண்டான். அதனாலதான் இதுக்கு பாரதம்னு பேர். என்னத்தினால பாரதம்னு பேர் வருதுன்னு காரணம் சொல்றேன்னு தெரியல. 1 கோடி வருஷம் ஆண்டான். 1 கோடி வருஷம் ஆகும். அவ்வளவு வயசு இருந்தான் அவன். அவ்வளவு வயசு இருந்தான் இந்த நாட்டை ஆண்டான்னு இருக்கு. 1 கோடி வருஷம் ஆண்டதுனால அவன் பேரை வைக்கலாமான்னா, சாதாரணமா 3-4 வருஷம் ஆண்டுட்டு போறவன்லாம் அவன் பேர்ல ஒரு நகரத்தை கிரியேட் பண்ணிட்டு போறான். அப்படி இருக்கிறது பேரை வைக்கிறான், தெருக்கு பேரை வைக்கிறான். செய்யற கவர்மெண்ட்ல மக்கள் வரி பணத்துல கட்டின ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களோட பெயர்கள்லாம் வைக்கிறார். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் ஒழிக்க வேண்டாமா? பஸ் ஸ்டாண்டுன்னா அரசு பேருந்து நிலையம் அப்படின்னு தான் இருக்கணும். அரசு விமான நிலையம் அப்படின்னு இருக்கணும். அரசு ரயில் நிலையம் அப்படின்னு தான் இருக்கணும். அரசு நூலகம். உங்க அப்பா வீட்டு காசான்னு நீ நான் சம்பாதிச்சு கொடுத்த, நீ என்ன கிழிச்ச? நீ இல்ல அஞ்ச. எவன் பேரையுமே வைக்கக்கூடாது. எவன் பேரையுமே வைக்கக்கூடாது. கவர்மெண்டோட பேர் தான் இருக்கணும். இதுதான் நியாயம். இது இவர்கள்லாம் கோடி வருஷம் ஆண்டார்கள். அதனால அவன் பேர் நிலைச்சு போயிடுது. அஜனாபண்ணாமை தத்வருஷம் பாரதமிதி யத ஆரப்ய வியபதிசந்தி. அஜனாபன் அதுக்கு முன்னாடி இருந்தான், இவன் வந்தான், இவனோட பேர் நிலைச்சு போனது. இதுல ஒரு ஆச்சரியம். இதுக்கப்புறம்தான் ஹரிச்சந்திரன் ஆண்டான், இதுக்கப்புறம்தான் ராமபிரான் ஆண்டான், இதுக்கப்புறம் தான் தர்மபுத்திரர் ஆண்டார், விக்ரமாதித்தன் ஆண்டான், முகமதியர்கள் ஆண்டார்கள், துருஷ்கர்கள் ஆண்டார்கள், கிறிஸ்துவர்கள் ஆண்டார்கள். யாரும் இந்த தேசத்தினுடைய பேரை மாத்தல. ஏன்னா இதுக்கு அத்தியாபி பாரதம்னு தான் பெயர். நடுப்புல நாம வந்துதான் மாத்தினோம். இப்ப நல்ல கவர்மெண்ட் அதை மாத்திருக்கு, பாரதம்ங்கிற பெயர். ஒரிஜினலா நமக்கு பேர் பாரதம்னு தான். ஏன்னா பரத்வாச்ச மகத்வாச்ச, உயர்ந்ததான மனிதர்கள், உயர்ந்ததான அறிவுகள், உயர்ந்ததான கொள்கைகள், உயர்ந்ததான செயல்கள், உயர்ந்ததான வாழ்க்கை முறைகள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறதான புண்ணிய பூமின்னு அர்த்தம். பாரதம் அப்படின்னு சொன்னா பரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட புண்ணிய தேசத்தை பரதன் எப்படி ஆண்டான், எப்படி சர்வசங்கத்தையும் பரித்தியாகம் பண்ணினான், மானுடைய சங்கத்தை அடைஞ்சு மான் ஜென்மாவை அடைஞ்சு திரும்பவும் ஞானியா எப்படி ஜடபரதரா ஆனாருங்கிறதெல்லாம் மேல வர கதைகள்ல வரும். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.